Hello friends, welcome back to How to Cook Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அவகோடா ரொட்டி. ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி தான். வாங்க லேட் பண்ணா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1.5 அவகோடா எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப ஸ்கின்ல இருந்து அவகோடாவை செப்பரேட் பண்ணி விட போறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி விடுறேன். இந்த அவகோடாவில் பாத்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கினுக்கு ஹேருக்கு ரொம்பவே நல்லது இது. அவகோடா சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்காதாக்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நீ இதை மேஷ் பண்ணி விடுறேன் நல்லா. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி மேஷ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு உள்ளி நல்லா அரிஞ்சு போட்டு விடுறேன் இதுக்குள்ள. உள்ளி போட்டதுக்கு அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சஞ்சாறு நல்லா புளிஞ்சு விட்டு விடுறேன். இதோட இது Oregano 1 டேபிள் ஸ்பூன், அதோட Thymes இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு விடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏப்ஸ் கிடைக்காட்டி நீங்கள் கொத்தமல்லியில அந்த மாதிரி போடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்துதான் இதுல 1 கப் மா போடுறேன். இது நான் போடுறது நார்மல் மைதா மா தான். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா வேணும்னு நினைச்சீங்கன்னா கோதுமை மா கூட போடலாம். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுல இந்த ரொட்டி செய்யக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணியே சேர்க்க கூடாது. அந்த அவகோடாவும் மாவையும் சேர்த்து தான் குழைக்கணும். உங்களுக்கு மேலதிகமா கொஞ்சம் மா தேவைப்படுதுன்னா நீங்க ஆட் பண்ணலாம் இதுக்குள்ள. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா குழைக்கணும். இது குழைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியா இருக்கும். நார்மல் ரொட்டி குழைக்கிற மாதிரி கஷ்டமா எல்லாமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இப்ப இதை நான் கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வைக்க போறேன். இப்ப 10 நிமிஷத்துக்கு அடுத்ததான் இதை இப்ப 2 டிவைட் பண்ணி விடுறேன். இப்ப டிவைட் பண்ணதுல இருந்து ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதை 3 டிவைட் பண்ண போறேன். இது ஒரே அளவுக்கு ரொட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்யறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி எடுக்கலாம். இப்ப இதை நல்லா உருட்டி விடுறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து விடுறேன். இப்போ இந்த அளவு சைஸுக்கு உருட்டி வச்சிருக்கிறேன். இனி இதை ரொட்டி தட்ட போறேன். அதுக்கு கொஞ்சம் மா தூவி விடுறேன் கீழே. இந்த மாதிரி தூவினீங்கன்னா கீழே ஒட்டி பிடிக்காது. இந்த மாதிரி தூவினதுக்கு பிறகு இந்த ரொட்டி மாவுக்கு மேலேயும் கொஞ்சமா தூவி விடுறேன். அந்த நாங்க செய்ய போற உருட்டுக்கட்டையில ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி செய்வீங்களால் இனி உருட்டுவோம். இது பிகினர்ஸுக்காண்டி நான் காட்டுறேன். என்னடா டெய்லி சமைக்கிறவைக்கு தெரியும் இது உருட்டுறதுக்கு. பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா உருட்டணும். இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா இந்த மாதிரி உருட்டிங்களா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். இப்ப நான் எல்லாமாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன் நல்ல ரவுண்ட் ஷேப்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கு பிறகு இனி குக் பண்ணுவோம். குக் பண்றது பாத்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஹீட்ல வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க பேன்ல நான் எந்த ஒரு எண்ணெயுமே இப்ப விடையில. இப்ப பாத்தீங்கன்னா 20 செகண்ட் மட்டும் குக் பண்ணிட்டு திருப்பி போடுறேன். திருப்பி போட்டதுக்கு பிறகு இதுக்கு மேல கொஞ்சமா நெய் பூசி விடுறேன் ஒரு பிரஷால. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரொட்டிக்கு மேலதான் நான் நெய் பூசுறேன். பேன்ல போட இல்ல. அந்த பக்கம் பூசிட்டு திருப்பி மற்ற பக்கமும் பூசி விடுறேன். இனி இதை 2ல இருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட போறேன். 2-3 மினிட்ஸ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொட்டியில லேசா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நீங்க எடுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் நான் செய்து விட போறேன்.
உங்களுக்கு இன்னொரு கைதை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் குக் பண்ணதுக்கு பிறகு நெய் பூசுங்கோ. இதுல வந்து நீங்கள் நெய் தான் பூசணும் இல்ல, உங்கள்ட்ட நெய் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுல இந்த மாதிரி 2 சைடும் பூசிட்டு அடுத்ததா 2-3 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி விட போறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு எடுக்கலாம். ரொட்டி வந்து நல்ல சாஃப்டா வந்திருக்குது. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரொட்டின்னு சொல்லலாம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.